வணக்கம். வெல்கம் டு யூத் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போடுங்க. கடுகு பருப்பு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேனலை போய் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த யூடியூப்காரங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்ம சேனலை காட்டுவாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்தால் போதுங்க. தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணிட்டேங்க. 200 பாசிப்பருப்புக்கு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியோடைய உப்பு, அது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கும் தோசைக்கும் செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டில் மசால் பொடி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. மூடி வச்சுருங்க. விசில் வந்ததும் குக்கரை திறந்து பாருங்கள். சூப்பராக ஒரு சாம்பார் ரெடிங்க. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னி எப்படி வைக்கிறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. அதை பார்த்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.